இருக்கும் உள்ள எங்க அக்காவோ தங்கச்சி யாரும் உள்ள இருந்தா நான் இல்ல எங்க அத்தை நினைக்கிறேன் அத்தையா சரி என் தங்கச்சி தான் வர சொல்லி வேலை உங்க அக்கா மண்டனுக்கு 1.5 அடி ஆகி போச்சு போய் பாருங்க பாக்கணுமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா பார்த்துட்டு சட்டுன்னு வந்துடும் என்னத்த பாத்துட்டியா முகத்தை எங்க அக்காவுடைய முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது Ariam pasamula Ariam papa 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 ஐயோ வரலையே கால வரலையே ஐயோ ஏதோ தூக்குச்சு ஏதோ வச்சிட்டு ஏதோ எடுத்துச்சு யானே கால வரல கை வரல எது புடிக்குது எது வச்சிச்சு எது புடிக்குது சொல்லுங்க ஒண்ணு பார்த்து எனக்கு வந்து போச்சுமா கையும் வரல காலும் அழுத்துறாங்களே இந்த பால் குடிக்கணும் போல இருக்குடா எம்மா என்னடா எப்பக்கவா பாப்பா சொன்னாதா பால் குடிக்கணும் போல இருக்குது அதனால போய் பால் வேண்டாம் எங்க போய்யா டீ கடைக்கு அங்க பாரு அங்க போய்யா நீ எதுக்கு அந்த பசங்க பாக்குறாங்க நாங்க அங்க பார்த்தோம் ரொம்ப டீ கடை அங்கத்தான் பால் வாங்கிட்டு வாங்க என் அக்கா சொன்னாங்கல்ல பாப்பா பாப்பான்னு சின்ன பொண்ணு இல்ல அதனால எனக்கு பசி இருக்குது எனக்கு பால் வேணும் இப்பதான் மொக்கு குழந்தை சின்ன குழந்தை முகத்தை பார்த்தியா என்னோட அக்காவோட முகத்தை பார்த்துட்டு போனாலே காலையில முகத்தை பார்த்துட்டா சாயந்தரம் வரத்துல சாப்பாடு கிடைக்காம நீங்க புள்ள அவ்வளவு அதிர்ஷ்டம் அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமான எங்க அக்கா இன்னொரு அக்கா பாத்தீங்கன்னா காலையில எழுத போக சொல்ல வண்டி எதற்கு அக்காவை நடந்து ஒரு கொஞ்சம் மூஞ்ச காட்டிட்டு போமான்னு சொன்னீங்கன்னா 2 காலம் இருக்காது எங்க போயிடும் அது எங்க போய் யாருக்கு தெரியும் அக்கா ராசியான அக்கா அதனால எங்க அக்கா பார்த்து நீங்க பாரு வந்தாலே மயக்க வருது ஓ கிட்ட வந்தாலே அந்த மயக்க இப்படி போட்டு உன் குடும்பத்துல நான் மூத்தவன் நான் சொல்ல அப்படியே பாடுவேன் ஏன்று சரி போட்டு சுகமா வாழ்ந்துருப்பேன் சரி எதில் தெரியல நம்ம மன்னவர் இருக்கின்றார் அவரை பார்ப்போம் அதுக்கு அண்ணாண்ட அக்கா போய் பாக்குறதுக்கு முன்னாடி என் அக்கான வீட்டுல புடவை இல்லாத மாதிரி இப்படி திருப்பி கட்டியாந்துக்கிற புடவை திருப்பி கட்டல கசக்கும் கட்டல பாருக்கா இது அக்கா இது சரிவா இந்த கரை அந்த கரை போட்டுக்கிட்டு சரிக்கா வீட்டுக்கார பாருங்க ஓ Thank you.
பல மலரை கொண்டு கொண்டு வந்து ஒரு பாதத்தில் வைத்து நீ மக மகராசியா அனுப்பி போது பாத்துட்டியா? நீ பெரியவாக்கா பார்த்த ஆண்டு அனுபவிச்சுவேன். போனோமா அனுபவிக்காதே முன்ன போனாங்க நல்லது கெட்டது ஆண்டு அனுபவிச்சு விட்டாச்சு எல்லாமே பாத்துட்டா. நான் சின்ன பொண்ணு, ஒண்ணு தெரியாத பொண்ணு, அதனால நான் போய் பார்க்க ஒண்ணுமே தெரியாது. அதனால நான் போய் பார்த்துட்டு என்ன எல்லாம் எதுவுமே எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்குதான்னு பார்த்து அந்த பொண்ணு அப்படியேதான் எம்மா அல்ல காயம் என்று பாரு வந்தவா கோவிந்தா கண்டோ பஞ்சவச காயம் என்று பாரில் வந்தவா உன்னை தஞ்சம் என்று உன்னை துதித்தே தங்காளி கண்ணா கதை மதனி மதன மேக கார்மேக கண்ணா மதன மதன ரூப கார்மேக கண்ணா துதி புரிந்த திரௌபதிக்கு சுதிலளித்தவா கோவிந்தா கண்ணா துதி புரிந்த திரௌபதிக்கு சுதிலளித்தவா நான் தூண்டில் வாய் நீனை போல துடிக்கின்றேன் பாபா அது மகனின் மதனமேக கார்மேக கண்ணா மதன மதன ரூப கார்மேக கண்ணா மதன மதன ரூப கார்மேக கண்ணா ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி நாராயணா ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி இது இறைவனடி பெற வேண்டி எழுது ராமசாமி சாமி உன்னுடைய பாந்தத்திற்கு பள்ளி மலை கொண்டு சொல்ல முடியாது அனைத்து மலைகளை வைத்து ஆசை மொழியாக இருக்கக்கூடிய இந்த சத்தியமாமா Yeah.
சுவாமி திருவாரூரின் வாதத்தை சேவை கொண்டபடிதான் மக்களாசியாக தீர்க்காட்சி பெற்றிருப்பார்கள். அவ்வாறு ஏன் சுவாமி வணக்கம் சுவாமி இருந்தாலும் பரவாயில்ல சத்தியபாவை பார்த்த உடனே ஒரு வேகம் கூட சிலுக்கு சுவாமி. எத்தனை பேர் மனைவி தெரியுமா? எத்தனைங்க 12,228 தேவிமார்கள். ஆமாங்க 7 மாதங்கள் இருந்தாலும் நான் என்னுடைய பெயர் நித்திய பிரம்மச்சாரி. அவன்டா தேவர் அதெல்லாம் பரவாயில்ல எங்க அத்தை ராதை அவங்க இறந்துட்டாங்க. அவங்க புல்லாங்குழியில பாவித்து எந்த நேரமும் அவங்க சங்கீதத்துல பாடிக்கொண்டே இருக்கிறேன். அதான் இது அத்தை பத்தல விளக்கமா கேட்கிறேன். ஆசீர்வாதம் பண்றேன். என்ன கேட்கறீங்க? அரண்மனையில இருந்து எதற்காக இந்த பெருத்த சபை உண்டாக நிறைய வேலை இருக்கு. எக்கச்சக்கமா வேலை இருக்கு. வேலை இருக்குது. அதுலயும் உங்க மாமா இருக்காரு, பெரிய மாமா. ஆமா அண்ணா எல்லாரும் கூப்பிட்டுருக்காரு. என்ன சங்கதின்னு தெரியல, என்ன விவரம் தெரியல. ஐயா சாட்டகி ஐயா என்ன தம்பி நடுத்தம்பி வந்தாரு என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லு. எனக்கு என்ன வேலை எல்லாரு கட்டி இருக்கு. ஆமா சொல்லிக்கிட்டு பாரு அங்க பாரு வாழை மரம் கட்டி வச்சுக்கிறாங்க. தொங்குது அண்ணே வாழை மரத்துல கொலை தொங்குறாங்க. கொலை தொங்காது வச்சு பார்த்தா பாரு கொலை தொங்குறாங்க. வாழை மரத்துல வாழை கொலை வாழை கொலை அது பாரு சீப்ப பாரு சின்ன சின்ன அடி சின்னதாகுதா மேல பெட்டி எல்லாமே எங்க அக்காவோட. ஆமா சொல்லுங்க பார்த்து சொல்லிட்டு வரீங்க. பாத்துட்டு வாங்க பாத்துருவாங்க. அப்படி இருக்குமோ உன் தங்கை என் வயசுக்கு வந்துருக்குமா? எங்க தங்கை எங்க 3-4 பேர்களுக்கு ஒரே தங்கை சுபத்திரா தேவி. எங்க அத்தை குந்தமா தேவி. அந்த கைலாயவதி மனைவி பார்வதா தேவி. இதெல்லாம் தேவி தேவி திரௌபதா தேவி தேவி என்ற பட்டம். எங்க தங்கைக்கு சுபத்ரா தேவி. சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகலன்னா இந்த வயதுக்கு வந்திருக்கு. செந்தல் கோடி மண்டபம் வயதுக்கு வந்து மஞ்சள் நீர்லாம் முடிச்சு சுகபோகமா வீட்டுல இருக்கு. என்ன காரணம் தெரியல.